ஏய் பங்க் பார்ட்டி ஐயா, எவ்வளவு நாளா இங்க பொண்ணுங்க வந்து போயிட்டு இருக்காங்க? அது ரொம்ப நாளா வந்துட்டு போறாங்க சார். என்ன வயசுல வராங்க போறாங்க? அவங்களுக்கு 20-25 வயசு இருக்கும் சார். இதை நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு 45-50 வயசு இருக்கும் சார். அப்போ அதேதான், விட மாட்டேன்டா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுடைய எந்த பகுதியிலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க உறவு வச்சுக்கிறத அனுமதிக்க மாட்டான் இந்த அக்னி புத்திரன். தனியா போறேன், நீங்களாம் கூட வந்தீங்கன்னா உஷாராகி ஓடிடுவாங்க. டோன்ட் ஃபாலோ மீ. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏய், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிதான் இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன எஸ்ஐ ஆக்கிட்டேன். மீசை இல்லாத ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். இன்னொரு வாட்டி அதையே சொல்லி என்ன ஓன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடாத. ஷட் அப். எஸ் சார். உன்னை கொடுமைப்படுத்தின உன் மாமனாரு மாமியாரு புருஷன் அத்தனை பேருக்கும் நியாயமான தண்டனையை நாங்க வாங்கி தரோம். என்னது விபச்சாரம்? அட பாவீங்களா, பெண்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாத சங்கையாயுதே. இதே விபச்சார விடுதுன்னு சொல்றீங்க? இத நடத்துறது யார் தெரியுமா உங்களுக்கு? உங்க கமிஷனரோட வைஃப். போலீஸ பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். ஏய் சொர்ணாக்கா, என்னது போலீஸ நீ பாத்துக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி போலீஸ்கார நான் இல்ல. புத்திரன், அக்னி புத்திரன், சன் ஆஃப் ஃபயர். விபச்சாரம் பண்றவங்களையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டான் இந்த அக்னி புத்திரன். என்கிட்ட வச்சுக்கிட்டேனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சார், என்ன நீங்க அடிச்ச மேட்டர் வெளியே தெரிய வேண்டாம் சார். ஷட் அப். இதுக்கு மேல உன்னை டிபார்ட்மெண்ட்ல வெச்சிருக்கவே கூடாது. ஏன் மிலிட்டரியில சேர்க்க போறீங்களா? முட்டாள். சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் நாயர் உதவிக்கு ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறார். நீ அவரோட போய் அவருக்கும் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடு. கெட் லாஸ்ட். Thank you சார். மலர், நீ மெட்ராஸ்க்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தியே, உன் கூடவே மாப்பிள்ளையை கூட்டு வந்துட்டியா? அவர் தானே இவரு? சாச்சா, இவர் வேற அவர் வேற. அது என்னாச்சு? அது அது ஃபட்டா. இதுக்கு தான் சொல்லாது படிக்கணும்னு. இன்னாரும் படிச்சிருந்தேனா காலேஜ்ல யாரையாச்சும் ஜாலியா சைத்தடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு என்ன, வீட்டுக்கு வந்திருக்காரு, சூப்பரா இருக்காரு. அப்பப்போ காஃபி கொடுத்து குளிக்கும் போது டவல் கொடுத்து கரெக்ட் பண்ணிடு. இதெல்லாம் நாங்க எத்தனை சினிமால பாத்துருக்கோம். திரு முறிக்காம சீக்கிரமா அவனை செட் பண்ணு. யாருக்கிட்டயோ எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இத பத்தி கண்டுக்கவே இல்லை. அப்படியா சார்? என்ன சார் ஆச்சு? அந்த எஸ்ஐ கணபதி டிஐஜி வெற்றிவேல் கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாயா? அதான்யா, அந்த ரகு கிட்ட பணம் வாங்கணுமே, அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டான். அவனும் வாங்க மாட்டேன்றான், நம்மளையும் வாங்க விட மாட்டேன்றான். போட்டு தள்ளணும் சார் அவனை. கரெக்ட். யோ, இன்னைக்கு என்கவுண்டர்ல புல்லட் பாஸ்கரோட சேர்த்து அவனை போட்டு தள்ளிடுங்க. இனிமே நம்மளை பத்தி மேலிடத்துல எவனும் கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. சார், என்னையா? எல்லா கடைகளையும் அடைச்சாச்சு சார். பஸ் ஸ்டாப்ல இருக்க ஜனங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். எல்லா பக்கம் நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு. இந்த பக்கம் வண்டியோ ஜனங்களோ வரமாட்டாங்க சார். வெரி குட். புல்லட் பாஸ்கர் வந்தா காலேஜ் ரோடு வழியா மட்டும்தான் வந்தாகணும். நம்ம ஆபரேஷனுக்கு எல்லாம் சரியா இருக்கு சார். சரியா, நீ இந்த வேஷத்துல வெளியில் நிக்காத, நீ போய் வண்டிக்குள்ள உட்காரு. ஓகே சார். யோ சார், வண்டி எடுத்துட்டு போய் காலேஜ் முன்னாடி. ஓகே சார். கதவு முடியா? யோ, புல்லட் பாஸ்கர் வர நேரமாச்சு. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் நில்லுங்க. எஸ் சார். போங்க. ஓகே சார். ஓகே சார். யோ சார், வண்டியை லாக் பண்ணிட்டு நீ ரைட் சைடு போய் நில்லு. ஓகே சார். பி அலர்ட். ஓகே. ஓகே சார். டாடி, சுமதி வராத, காலேஜுக்குள்ள போயிடுமா? இங்க ஆபத்து வராத, இங்க வராதமா.
இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு சார், சுற்றாதீங்க சார். வேண்டாமா, போயிடு. என் பொண்ணை விட்டுடு, சுற்றுறாத. ஏய், மரியாதையா போயிடுங்க, இல்ல இவளை நான் சுற்றுவேன். இன்ஸ்பெக்டர் சார், அவ என் பொண்ணு சார், சுற்றுறாதீங்க சார், என் பொண்ணு சார். எவ்வளவோ சொன்னனே சார், சுடாதீங்கன்னு. நான் என்னையா பண்றது? சுட்டுட்டீங்களே சார். நான் என் கடமையை தானே செஞ்சேன். பிரபல ரவுடி புல்லட் பாஸ்கர் தன் கள்ள காதலியுடன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். புல்லட் பாஸ்கரின் குண்டுக்கு போலீஸ் எஸ்ஐ கணபதி பலியானார். புல்லட் பாஸ்கரின் கள்ளக்காதலி போலீஸ் எஸ்ஐ கணபதியின் மகள் என்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு பேப்பருக்கெல்லாம் நியூஸ் கொடுங்க. பத்திரிக்கையில் வந்த செய்தியை எல்லாரும் உண்மை நம்பிட்டாங்க. நம்ம தங்கச்சிய அந்த ரவுடியோட கள்ளக்காதலின் முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தங்கச்சியோட உடம்ப கூட பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா கூட வேலை செய்யற அந்த இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜும் அவன் கூட இருக்கிற போலீஸ்காரங்களும் தான்.
அம்மா, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் என் கையால காரியம் பண்ணேன். ஆனா உனக்கு மட்டும் என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சேம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். என் பேரனோட ஆஸ்தியை கொடுங்கன்னு எல்லா போலீஸார்கிட்டையும் கேட்டனே, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இப்படி அனாத பணமா உன்னை எடுத்துட்டாங்களேடா தாசு. நீ தாசுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட அழுதுறதுக்கு பதிலா காசுன்னு அழுதுருந்தீங்கன்னா உன் பேரனோட போன்ஸ் என்ன, அவன் போட்டிருந்த ஜீன்ஸையே கழட்டி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. குட் மார்னிங். இங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆபீசர் நாயரை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். இவர் எதையுமே கொஞ்சம் கூட ஃபாஸ்டா பண்ண மாட்டாராம், ஜவ்வா போட்டு இழுப்பாராம். இதுக்கு முன்னாடி ஏதோ மெகா சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டெட் ஸ்லோ சார். என்ன சொன்ன? സ്ലോവാ? ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും, ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ഐ ആം നായർ ഫ്രം CBI. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுபடிக்கு ஒரு ஆளை கேட்டிருந்தேனே, அது நீதானே? எடுபடியா? என் கெடுபடியை பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல கேஸை கண்டுபிடிங்க சார். ஏன்னா பாட்டி உடம்ப கேட்டு பேரன் வந்திருந்தான்னா உங்க ஸ்லோ ஓகே. இங்க பேரன் உடம்ப கேட்டு பாட்டி வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டியே டெட் பாடி ஆயிடும். போடா பொடியா. அம்மா, உங்க பேரன் இறந்து போன செய்தியை போலீஸ் பல தடவை பத்திரிகையில விளம்பரம் செய்திருந்தாங்களே, அது ஒரு தடவை கூட நீங்க பாக்கலையா? சரி, அப்படியே நான் உங்க பேரனோட அஸ்தியை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு வைங்க, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சிட்டில 4 கிரவுண்ட் நிலம் வாங்கும். ஏன் சார், எரிஞ்சு போன எலும்பை வச்சு அந்த பாட்டி என்ன சார் பண்ணும்? ஒரு காரியம் பண்றதுக்கு தான் கேக்குறாங்கோ. ஏய், உங்க பேரனோட போட்டோ இருந்தா கொடுங்கம்மா. போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ரே இருந்தாலாவது எலும்பு வச்சு ஏதாவது டீல் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்ன மாதிரி போலீஸுக்கு தெரியாது, என்ன மாதிரி CBIக்கு தான் தெரியும். நீங்க கிளம்புங்கம்மா. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். பாட்டியோட அட்ரஸ் மட்டும் வாங்கிங்க. ஆமா, எல்ஐ 8th ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரமா பார்த்து முடிங்க ராசா. சரிங்கம்மா. சார், கோயம்புத்தூர் பார்க்ல வெடிச்ச பாம்பை ஒரு குழந்தைய தள்ளுற பிராம்ல வச்சு வெடிச்சிருக்காங்க. அண்ட் பாம் பிளாஸ்ட் ரிப்போர்ட் படி 20 கிலோ RDX அதில் வச்சிருக்காங்க. சார், சாதாரணமாக ஒரு பிராம 3 கிலோ இடையில தான் செய்வாங்க. ஆனால் 20 கிலோ RDX இது தாங்கியிருக்குன்னா இந்த பிராம இதுக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிராம செஞ்சது சென்னை பாரிஸ் கார்னரில் ஒரு கடை. அங்கே போய் விசாரிச்சதுல ஆதம்பாக்கத்தில் இருக்கிற ரகுராம் அநாத இல்லத்திலேருந்து யாரோ ஆர்டர் பண்ணதா சொன்னாங்க. ஒரு அநாத இல்லம் இப்படி ஒரு பிராம எதுக்கு ஆர்டர் பண்ணணும்? நாங்க போய் விசாரிக்கிறேன் சார். கை குழந்தைங்களை இந்த ஆசிரமத்தில் சேர்த்துக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 5 வயசுக்கு மேலே இருக்கணும். படிக்கிற வயசில் இருக்கிற பசங்களை தான் இங்கே சேர்த்துப்போம். அப்போ எதுக்கு குழந்தைங்களை வச்சு தள்ளிக்கிட்டு போகிற பிராம நீங்கள் வாங்கினீங்க? சார், அது எங்கள் ஃபவுண்டர் ரகு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நண்பர் கேட்டார்னு வாங்கி அனுப்புனார் சார். இப்போ ரகு எங்க? பர்சனல் வேலையா அவர் ஊட்டிக்கு போயிருக்கார் சார். ஓ, ஊட்டி. எங்க பொண்ணு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்குன்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிருக்கீங்களே? எல்லாம் தெளிவாக சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். நல்ல குடும்பமா, பார்க்கறது பொண்ணு லட்சணமாக இருந்தால் போதும், படிப்பை பற்றிலாம் கவலை இல்லைன்னு மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. ஹாய் மிஸ்டர் மாப்பிள்ளை, ஐ எம் மலர். ஹலோ. மோர் தென் யூ ஐ லைக் யுவர் குடுமி. மாப்பிள்ள, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? நோ நோ. எனக்கு உங்க வெளிப்படையான பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. First time one man like my talk. அப்புறம் என்ன, உங்க பேச்சும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு, தட்டை மாத்திர வேண்டியதானே? சுபமஸ்து. மாப்பிள்ளை என்னடா குடுமிலாம் வச்சிருக்காரு? என்ன 3 வானரங்களும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மலர பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காரு. குட் நியூஸ். ஹலோ. ஹலோ, நான் நந்தகுமார் பேசுறேன். சொல்லுங்க. ஆபரேஷன் நம்பர் 1 விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோ. பாம் பிளாஸ்ட் ஸ்பாட்ல கிடைச்ச கேமராவில் பார்க்ல பாம்பு வச்ச குற்றவாளியை பத்தி தடயம் கிடைச்சிடுச்சு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட போட்டோகிராஃப் டீடைல்ஸ் எல்லாம் இமெயில உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவன் இப்போ ஏதோ பர்சனல் வேலையா ஓட்டிட்டு. ஹலோ ஹலோ. தம்பி, இவர் தான் மலர் கட்டிக்க போற மாப்பிள்ள.
நீங்க? ஹாய், ஐம் ஈஸ்வா. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். நைஸ் மீட்டிங் யூ. சேம் ஹியர். ஹலோ 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 ஹலோ. என்ன மிஸ் பண்ணிட்டியா? ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டியா? ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். I already informed her. நீ சிவன், பரமசிவன். உனக்கு என்ன வேணும்? செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழக மக்களுக்கு நீ கொடுத்த பரிசுக்கு உனக்கு அவார்டு கொடுக்க வந்திருக்கேன்டா. எதுக்காக பார்க்ல பாம்பு வச்சீங்க? சொல்லு சொல்லு, உங்களுக்கு என்னடா வேணும்? சொல்லு 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 சொல்லு. டேய், யாரா இருக்காங்க பின்னாடி? சொல்றா, சொல்லு சொல்லு. டேய் 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 டேய், கண்ணு தோற தோற. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.